காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். திரைசேரிக்கு 100 மில்லியன் ரூபாய் வழங்கிய திருப்போச நிறுவனம். அதிவேக வீதியில் குப்பை போட்ட யாழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. வெளிநாடொன்றில் பற்றி எரிந்த குடியிருப்பு கட்டிடம் பலியான மக்கள். இனி விரிவான செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் குப்பையை வீசி சென்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் அதிவேக வீதி காவல்துறை பிரிவின் சீதுவ துணை பரிபாலன நிலைய அதிகாரிகள் இந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். கைதானவர் யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த அதிவேக வீதியின் 19வது கிலோமீட்டர் மைல்கள் அருகே கொழும்பில் இருந்து கட்டுநாயக்க நோக்கி சென்ற பயணிகளை ஏற்றி சென்ற வேன் ஒன்றின் சாரதி குப்பை அடங்கிய ஒரு பையை அதிவேக வீதியில் எறிவத அங்கு நடமாடும் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளால் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த அதிகாரிகள் உடனடியாக சீதுவ துணை பரிபாலன நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அங்கு கடமையில் இருந்த அதிகாரிகள் அதிவேக வீதி சட்டத்தின் கீழ் வீதியில் குப்பைகளை வீசிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த சாரதியை கைது செய்து மேலதிக நடவடிக்கைக்காக சீதுவ காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். லங்கா திருப்போச நிறுவனத்தின் லாப தொகை 100 மில்லியன் ரூபாய் நிதி திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி வழங்கல் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திரிபோச நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோவிடம் இதற்கான காசோலையை கையளித்தனர். இந்த நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். சீனாவில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குவாங்டாங் மாகாணத்தில் சாவோனென் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தகவல் அறிந்த அங்கு விரைந்த தீயணைப்பு படையினர் ஏராளமான தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் சுமார் 40 நிமிடங்கள் போராடி தீயை அணைத்துள்ளனர். இந்த நிலையில் தீ விபத்து சிக்கி அந்த கட்டிடத்தில் வசித்து வந்த சுமார் 12 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காங்காங்கில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 150ற்கும் அதிகமானோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.